இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில இந்த தமிழ் அளவுகளை பார்ப்போம். தமிழ் அளவுகள் என்னன்னா, ஒண்ணுங்கீழ 320க்கு பேரு முந்திரின்னு பேர். ஒண்ணுங்கீழ 320 டெசிமல் பாயிண்ட் எங்க வருது பாருங்க. ஒண்ணுங்கீழ 320. ஒரு பொருளை 320 பாகமா பிரிச்சு அதுல ஒன்று எடுத்தோம்னா அந்த அளவுக்கு பேர் முந்திரின்னு பேர். 2 முந்திரி வந்து அரைக்காணி. அரைக்காணின்றது ஒண்ணுங்கீழ 160. அரைக்காணின்றது வந்து ஒண்ணுங்கீழ 160. காணின்றது ஒண்ணுங்கீழ 80. 2 காணின்றது அரைமா. 2 காணின்றது அரைமா. ஒண்ணுங்கீழ 40. 3 காணின்றது 3 கீழ 80. 1 மான்றது 1 கீழ 20. 2 மா 1 கீழ 10. 3 மா 3 கீழ 20. நம்ம முக்கால்ன்றமே அதே மாதிரி. நாக்குமான்னு ஒண்ணு இருக்குது இல்ல, 1 கீழ 5. நாக்குமான்னு பேர், அது 1 கீழ 5. கால் தான் நம்மளுக்கு தெரியும். அரை, முக்கால், முழுசு தெரியும். கால் வீசம் தெரியுமா எவ்வளவுன்னு? வீசங்கிறது 1 கீழ 16 தெரியும். கால் வீசம்னா 1 கீழ 64. அரை வீசம்ன்றது 1 கீழ 32. நம்ம சாதாரணமா அரைக்கால்னு சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? 1 கீழ 8 வந்து அரைக்கால்னுவோம். வீசம்ன்றது 1 கீழ 16. அதுல பாதி, வீசத்துல பாதி. அந்த அந்த அரைக்கால்ல பாதி வீசம், அப்ப 1 கீழ 16. அந்த வீசத்துல 4ல் 1 பாகம் வந்து 1 கீழ 64. கால் வீசம் பேரு. அரைக்கா வீசம்னு ஒண்ணு இருக்கு, 1 கீழ 128. வீசம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து 256. 1 கீழ 256. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. வீசம்னு ஒண்ணு இருக்கு, 256. அது மாதிரி கால் வீசம் இருக்கு, அது வீசம் இருக்கு. அரைக்கா வீசம் இருக்கு. அரைக்கா வீசம் வந்து 1 கீழ 128. கால் வீசம் வந்து 1 கீழ 64. அரை வீசம் 1 கீழ 32. முக்கா வீசம் 3 கீழ 64. வீசங்கிறது 1 கீழ 16. அரைக்கால்ன்றது 1 கீழ 8. அது தெரியும் உங்களுக்கு. 3 வீசம்ன்றது 3 கீழ 16. இந்த முக்காலை வந்து அழகா 3ன்னு கொடுத்துறாங்க. அரை கால்ன்றத முக்கால்ன்றத நிறைய இடத்துல முக்கால்ன்றதை சேர்க்க முடியாதுன்றதுனால 3 வீசம். அது மாதிரி அந்த அரைக்காணிலாம் முக்காணின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி 3 மா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அழகா அந்த அந்த காலத்துல அந்த அந்த ஒரு அளவு ரொம்ப அழகா 3ன்னு கொடுத்துட்டாங்க. 1 2 மான்னு சொல்ல, அரைமான்னு சொல்றாங்க, அரைக்கால்ன்றாங்க. ஆனா அரைக்காலுக்கு அடுத்து 3 முக்கால்னு சொல்ல முடியாது. முக்கால்னா 1 முக்கால் வந்துடும். அதனால 3 வீசம்ன்றாங்க. அதனால கால்ன்றத வந்து நிரந்தரமான ஒரு அளவா வச்சுருக்காங்க. அரைன்றது வந்து அங்கங்க வருது, கால்ன்றது நிரந்தரமான அளவு வச்சுட்டு முக்காலுக்கு தனியா அளவு கிடையாது. முக்கால்ன்றது ஏதோ ஒரு இடத்துல வரதே வழியா மீதி எல்லாத்தையும் 3ன்றதான் யூஸ் பண்ணாங்க. 3 கால்ல தான் யூஸ் பண்றாங்க. 5 செவிடு, 5 செவிடுன்னு பேரு. செவிடுன்னு ஒரு அளவு இருக்கு. 5 செவிடு ஒரு ஆழாக்கு, 2 ஆழாக்கு ஒரு உழக்கு. உழக்குன்னு கேள்விப்போம். ஒரு உழக்குன்னு அப்பெல்லாம் நாங்கெல்லாம் எங்க வீட்டுல மாடு இருந்தது. மாடு பால் வியாபாரம் பண்ணலாம். அரை ஆழாக்கு ஆழாக்கு உழக்கு தான். அது மாதிரி எவ்வளவோ மாடு பால் அவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கோம். இந்த வணியில எவ்வளவோ பால் வியாபாரம் பண்ணியிருக்கோம் நாங்கள். பால் வியாபாரம் பண்ணி அதில் தான் எங்கள் குடும்பமே பொழைச்சி வந்து. சரி, அது இதில் ஃபேமிலிக்கு அதை வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த பால் வியாபாரத்தால் தான் போச்சு வந்தோம். அதனால எங்களுக்கு தெரியும் 2 ஆழாக்குன்றது ஒரு உழக்கு. ஒரு உரின்றது அரைப்படி. 8 படி ஒரு மரக்கால். 2 மரக்கால் ஒரு குருணி. 4 மரக்கால் ஒரு தூணி. தூணின்றது எனக்கு தெரியும். 4 மரக்கால் ஒரு தூணி. மரக்கால்லையே 4 மரக்கால் ஒரு தூணின்றதே 4 மரக்கால வந்து அப்படியே இந்த நம்ம 4 கிண்ணம் இதில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஹோட்டல எல்லாம், அது மாதிரியே இருக்கும் 4 மரக்கான்றது. நல்ல வாடி பெரிய பெரிய கொட்டுவாங்க. பெரிய கூடையில அப்படியே நெல்லை கொட்டாங்கன்னா 4 மரக்கால் ரொம்ப. 4 மரக்கால் ரொம்பினோம்னா அப்படியே எடுத்து அந்த பக்கத்தில் கவுத்துருவாங்க. அதை தனித்தனியாக ஒன்றுன்னா எண்ணாம அது தூணின்னு பெறுது. 8 தூணி 10 தூணின்னு. அது மாதிரி 12 மரக்கால் வந்து ஒரு காலம். ஒரு காலம்ன்றது 12 மரக்கால். இந்த நெல் எங்க ஊர்ல கிராமத்துல நாங்க நெல்லெல்லாம் எடுத்து போய் நெல் அரைக்கிறதுக்கு எடுத்துன்னு போனோம்னா எத்தனை கலம் தான் கணக்கு. ஒரு கலம் தூக்கிட்டு 6 கிலோமீட்டர் நடந்து போவேன் நான். ஒரு கலம் நெல்ல தலையில தூக்கி வச்சுட்டு 6 கிலோமீட்டர் நடந்து போவேன். எப்பன்னா 6ஆம் கிளாஸ் படிச்சப்ப, 7ஆம் கிளாஸ் படிச்சப்பன்னு வச்சுங்களேன். 7 5 12 வயசுல, 11 வயசு 12 வயசுல 12 மரக்கால் நெல்ல ஒரு கலத்தை கட்டி தலையில வச்சுன்னு போவேன்.
ஒரு கலன்றது எவ்வளவு இருக்கும்னா கிட்டத்தட்ட இப்ப இந்த இந்த 25 கிலோ அரிசி வருது, அது போல ஒரு 2 பங்கு இருக்கும் அதனோட அளவு. அதுக்கு தலையில வச்சுட்டு 6 கிலோமீட்டர் நடந்து போவேன் அதை அரைக்கிறதுக்கு. 12 மரக்கால் ஒரு களம். அப்புறம் வந்து அடுத்தது அதோட அந்த களத்தோட அந்த அளவு முடியுது. அடுத்தது குந்துமணின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் குந்துமணின்னு வாங்க, அந்த காலத்துல குந்துமணின்னு ஒரு அளவு. 32 குந்துமணி ஒரு வராகன். இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பொருளை, அந்த விலை மதிப்பு மிக்க பொருளை எடை போடுறது. அந்த காலத்துல வந்து ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் இந்த இந்த வராக கணக்குல எடை போடுவாங்க. பழம் அதுல போடுவாங்க. 32 குந்துமணி ஒரு வராகன், 10 வராகம் ஒரு பழம், 108 தானிய மணின்றது ஒரு தோலா. ஒரு தோலான்றது என்னன்னா ஒரு ரூபாய் எடை. அந்த காலத்துல பழைய காலத்துல ஒரு ரூபாய் ஒரு காயின் மாதிரி இருக்கும். ஒரு ரூபாய் எடை, ரூபாய் எடைன்னு சொல்றதே ரூபாய் எடைன்னு. அது வந்து ஒரு தோலா. 180 தானிய மணி வந்து ஒரு தோலான்றது ஒரு ரூபாய் எடை. 3 தோலா ஒரு பழம், 10 வராகன் ஒரு பழம், 3 தோலா ஒரு பழம், 8 பழம் ஒரு சேர், 5 சேர் ஒரு வீசை, 8 வீசை ஒரு மணங்கு, 25 ராத்தல் ஒரு மணங்கு, 20 மணங்கு இல்லாட்டா 500 ராத்தல் சேர்ந்தது ஒரு பாரம். பாரம்னு ஒண்ணு அந்த காலத்துல அந்த பாரம் தான், அதான் அந்த பாரம் தான் பெரிய அளவு. அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த தானிய மணி நம்ம அது 180 தானிய மணின்றது 100 ஒரு நெல்லோட எடை தான் 180 தானிய மணின்னு சொன்னேன் பாருங்க முதல்ல ஃபர்ஸ்ட். 180 தானிய மணி ஒரு தோலா, 2 தோலா ஒரு செவிடு. 2 தோலான்றது 360 நெல்மணி ஒரு செவிடு. 5 செவிடு ஒரு ஆழாக்கு. இது இன்னொரு சைட்ல 2 ஆழாக்கு ஒரு வழக்கு நம்ம முதல்ல பார்த்தோம். 3 வழக்கு வந்து ஒரு உரி, 2 உரி வந்து ஒரு நாழி, 8 நாழி ஒரு குருணி, 2 குருணி ஒரு பதக்கு, முக்குருணின்னு வாங்க 3 குருணிக்கு. 3 குருணி வந்து முக்குருணி. ஒரு துணி 4 குருணி, 3 துணி ஒரு களம், 5 மரக்கா ஒரு பாறை, 5 மரக்கா ஒரு பாறை, 80 பாறை ஒரு கரிசை. அதான் இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு நிறுத்தல் அளவிலையும் முகத்தல் அளவிலையும். முகத்தல் அளவில் இந்த ஆழாக்கு வழக்கெல்லாம் முகத்தல் அளவில் வரும். இந்த வராகன் பழம்லாம் வருது, இதெல்லாம் வந்து நிறுத்தல் அளவில் வரும். இந்த அரக்காணி இதெல்லாம் வந்து நிறுத்தல் அளவில் வரும். ஆழாக்கு வழக்கு படி மரக்கால் வருது, அதெல்லாம் குருணி தூணி களம் இதெல்லாம் முகத்தல் அளவில் வரும். இப்போ வந்து நீட்டல் அளவைன்னு இருக்கு இல்லையா, ரொம்ப நீட்டல் அளவை நிறுத்தல் அளவை முகத்தல் அளவைன்னு 3 அளவில். நீட்டல் அளவில் 144 சதுர, ஒரு அடிக்கு வந்து 12 அங்குலம் தெரியும் இல்லையா, 12 அங்குலம் ஒரு அடி. 144 சதுர அடி ஒரு குழி, 100 குழி ஒரு மா, 20 மா ஒரு வேலி. எங்க ஊர்ல நாங்க அளப்போம், எங்க வயலையெல்லாம் அளப்போம். அது மாதிரி 10 மைல் வந்து ஒரு காதம், ஞாபகம் வச்சுக்க, 10 மைல் ஒரு காதம். 7.5 நாளிகை வழி தூரம் அதுக்கு. அது வந்து 7.5 நாளிகை வழி தூரம். 10 மைல்ன்றது ஒரு காதம். 10 மைல் நடக்கிறதுக்கு 7.5 நாளிகை வழி தூரம் அதுக்கு பேர். 7.5 நாளிகை வழின்னா 7.5 நாளிகைன்றது எவ்வளவு? நம்ம முதல்ல நாளிகை படிச்சிடும் இல்லையா, 2.5 நாளிகை 1 மணி நேரம், 3 மணி நேரம். 10 மைல்ன்றது எவ்வளவுன்னா 10 இன்ட்டு 8ங்க 5 80, 5ஆல பார்த்தா 16 மைல், 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டரு 16 கிலோமீட்டர் ஒரு காதம். 7.5 நாளிகை வழி. அது 7.5 நாளிகையில் நம்ம நடக்கிறோமே, சாதாரண ஒரு மனிதனோட சாதாரண நடை. அதான் 7.5 நாளிகை வழி தூரம்ன்றது. அது பாருங்க எப்படி நடக்க வச்சு ஒரு கணக்கு போட்டுக்காம. 7.5 நாளிகை நடந்தீங்கன்னா நீங்க ஒரு காலம் போயிருக்கிறதா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்னா வரலாம் அவங்கவுங்க ஸ்பீடை பொறுத்து. ஆனால் சாதாரண நடையில் வேகத்தில் ஒரு நடையை 7.5 நாளிகை கலந்தா ஒரு காதம். அவர் காதம்ன்றது எவ்வளோனா 16 மைல், 16 கிலோமீட்டர். அப்போ நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போவீங்க? கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இல்லையா? ஒரு மனுஷனோட வாக்கிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட். அதுதான் அப்ப அந்த காலத்திலே கணக்கு போட்டிருக்காங்க. 7.5 நாளிகை தூரம்ன்றது ஒரு காதம். 60 வினாடி ஒரு நாளிகை. நம்ம பார்த்தோம், முதல்ல பார்த்தோம் 60 வினாடி ஒரு நாளிகை. 2.5 நாளிகை 1 மணி நேரம். 2.5 நாளிகை ஒரு ஓரைன்னு வாங்க. ஓரைன்றது 1 மணி நேரம் கரெக்டா, எல்லாம் வந்து ஒன்று தான் ஓரைன்னு வாங்க. 2.5 நாளிகை ஒரு ஓரை. 3.25 நாளிகை ஒரு முகூர்த்தம்.
3:45 நாளைக்கு ஒரு முகூர்த்தன்றது என்ன கணக்கில் வருது? கரெக்டாக 1.5 மணி நேரம் வருதா? நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, போனதில் பார்த்தோம் நம்ம. 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம்ன்றது, 3:45 நாளைக்கு ஒரு முகூர்த்தம் இதுலேயும் வருது பாருங்க. இது வந்து 3:45 நாளைக்கு 7.5 நாளைக்கு ஒரு ஜாமம், 8 ஜாமம் ஒரு நாள், எல்லாம் நம்ம பார்த்தது தான். 7 நாள் ஒரு கிழமை, 15 நாள் ஒரு பட்சம், 30 நாள் ஒரு திங்கள், இதெல்லாம் நம்ம போன நேரம் பார்த்தது தான். 6 மாதம் ஒரு அயனம், 2 அயனம் ஒரு வருஷம். ஓகே, இது நம்ம முதல்ல அன்றைக்கே பார்த்தது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு. அதாவது அந்த இடத்துல மீதம் இருக்கு. ஒரு வீசம், நெல்லடை, வீசம், பிளவு, குந்துமணி, பஞ்சாயத்து, இது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. போன நேற்றுக்கு ரொம்ப 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, அதை வந்து பாதியில் நிறுத்த முடியாது. சங்கல்பத்தை நேற்றுக்கு சொன்ன சங்கல்பத்தை வந்து பாதியில் நிறுத்த முடியாது. அது முழுசா சொன்னாதான், அப்படியே முழுசா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்ப நேற்றுக்கு சொன்னதில்ல, நான் கோத்திரத்தை பத்தி சொல்லலை. கோத்திரம்ன்றது என்னன்னா, ரிஷிகள், பிரம்மா உருவாக்கின ரிஷிகள். அந்த ரிஷிகள் கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. அவங்க பிள்ளைக்கு ஆண் வழி, பிள்ளைக்கு அவங்க பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் அவங்க பிள்ளைங்கள்லாம், அவங்கெல்லாம் அந்த கோத்திரம். அதுதான் கோத்திரம்ன்றது. அதுதான் கோத்திரம்னு சொல்றது வந்து என்னன்னா, நீங்க ஏதோ நினைக்காதீங்க. உங்களுடைய பாட்டனார்லாம் இருக்காங்களா, பாட்டனார்ல அதுல முதல் ஆள் யாரு? அது வந்து ஒரு ரிஷி கிட்ட இருந்து தான் உருவாயிருக்கும். அதுதான் அவர் பேரை தான் கோத்திரம்னு சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு வந்து கௌசிகர்ல இருந்து உருவாருது, அதனால கௌசிக கோத்திரம் பேர் எங்களுக்கு. நிறைய இருக்கு அது மாதிரி. பரத்வாஜர் கிட்ட இருந்து உருவாருது பாரத்வாஜ கோத்திரம். வாதுல இருந்து ரிஷி கிட்ட இருந்து உருவாருது வாதுல கோத்திரம். அது மாதிரி கோத்திரங்கள் ஒன்று வரும். ஒவ்வொரு கோத்திரமும் அவங்கவுங்க எந்த ரிஷி கிட்ட இருந்து அந்த பரம்பரை உருவாச்சோ அதுதான். நீங்க சாதாரணமா உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல உங்க பரம்பரையை முதல் யாரோட பரம்பரை நீங்கன்றத சொல்லணும். அதுதான் அந்த நீங்க சங்கல்பத்துல உங்க எந்த கோத்திரம்ன்றத சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வச்ச பேரு. கோத்திரத்தை சொல்லணும், நீங்க எந்த பரம்பரையில வந்தவர்ன்றதை சொல்லணும், எந்த ரிஷியோட பரம்பரைன்னு அதை சொல்லிதான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதுதான் அதில் கொடுத்தாங்க. இப்போ நம்ம நாளைக்கு வந்து இன்னும் மீதி இருக்கு இந்த அளவிலேயே, அதை பார்ப்போம். தேங்க்யூ.